சாரி அபிராமி, உன்னையும் அருணையும் நான் ஏமாத்திட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அது வந்து அத்தை, சீ, அப்படி கூப்பிடாத என்ன. கர்ப்பம்னு சொல்லி எங்க எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கல நீ. இப்பவும் தீபா கண்டுபிடிச்சு சொல்லலனா எங்களை ஏமாத்திட்டு தானே இருப்ப. இல்ல அத்தை, நான் சொல்றது வாயை மூடு. இனிமே உன் வாயால நீ என்ன அத்தனை கூப்பிட்ட நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அத்தை, அத்தை நான் சொல்றத கேளுங்க அத்தை. அத்தை, 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 அத்தை கையை விடு. அத்தை, அத்தை என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அத்தை. என்ன மன்னிச்சேன்னு சொன்னாதான் நான் உங்க கையை விடுவேன் அத்தை. கையை விடுன்னு சொல்றேன்ல. மன்னிச்சிருங்க அத்தை ப்ளீஸ். கையை விடு. நான் விட மாட்டேன் ப்ளீஸ் அத்தை. அம்மா, ஐஷு எதுக்குமா படிக்கிறீங்க? அவ கன்சீவா இருக்காமா. இந்த மாதிரி நேரத்துல போய் அவளை அடிக்கிறீங்களே. இப்படி நீங்க இறக்கமே இல்லாம இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. கேட்டியா? என் பையன் பேசினத கேட்டியா? உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா இப்படி எல்லாம் பேசுவான். இவனை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னம்மா பேசுறீங்க? ஐஸ்வர்யா என்ன ஏமாத்திட்டாளா? அப்படி என்ன செஞ்சா அவ? நீ கர்ப்பமா இருக்கிறவளை ஏன் அடிச்சேன்னு கேட்டல. ஆனா இவ உண்மையிலேயே கர்ப்பமா இல்லடா. என்னம்மா சொல்றீங்க? ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்லையா? ஆமாண்டா, எனக்கே இப்பதான் தெரியும். டாக்டரா இருக்கிற என் ஃப்ரெண்டு இப்பதான் போன்ல சொன்னா. இவ்ளோ நாளா இவன் நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்காடா. ஐஸ்வர்யா, அம்மா சொல்றது உண்மையா? கேக்குறேன்ல, அம்மா சொல்றது உண்மையா? கேக்குறல்ல, சொல்லு வாயை திறந்து. அம்மா சொல்றது உண்மையா? ஏய், கேக்குறல்ல, சொல்லு. ஏய், பா, விடுங்கப்பா. கேண்டி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? எதுக்கு இப்படி போய் சொன்ன? 5 வருஷமா குழந்தை இல்ல, இப்ப நீ கன்சீவா இருக்கன்னு தெரிஞ்சு எவ்வளவு ஹாப்பியா இருந்த தெரியுமா? எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டியே. ஏமா, இந்த வீட்டுக்கு புதுசா ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதை ஸ்பாயில் பண்ணிட்டியே. அருண், என்ன மன்னிச்சிருங்க அருண், நான் தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ற விஷயமா அது? நீங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை துரோகி. நம்ப வச்சு கழுத்து அறுத்தவ. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அருண், அப்படியெல்லாம் சொல்லாத அருண். ஏதோ குழந்தை இல்லாத ஏக்கத்துல அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு அருண், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். ஏய், உன் விளக்க எதையும் கேட்க நான் தயாராவே இல்ல. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடமே இல்லடி. மரியாதையா வெளியே போயிடு. அருண், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? எங்க அம்மாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. என்ன வெளியில போன்னு சொன்னா ரோட்ல அனாதையா தான் நிக்கணும். நீ ரோட்ல அனாதே நெல்லு, இல்லனா இங்க போய் சாவு. எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இல்ல, நான் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன். ஏய், இப்ப நீயா வெளியே போறியா இல்ல நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? அருண் மாமா, அக்கா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனையா? இந்த ஒரு தடவை மட்டும் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. தீபா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நான் செம கோவமா இருக்கேன். ஏய், இன்னும் ஏண்டி நிக்கிற? போ, வெளியே போடின.
ஏய் போன்னு சொல்றேன்ல. அக்கா அக்கா ஐஸ்வர்யா அக்கா போகாதீங்கக்கா. நான் அருண் மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் பேசுறேன். ஏய் வாய மூடு. எல்லாம் முன்னால தாண்டி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டல. அது எப்படி? நீ ஏன் கூட பேசிட்டு இருந்தப்போ கரெக்டா அத்தை வந்தாங்க. ஐயோ நான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. அவங்க தான் திடீர்னு வந்துட்டாங்க. நிறுத்து. நீ சொல்றதெல்லாம் கேட்க நான் என்ன பைத்தியக்காரியா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ எப்படி இப்ப என்ன வீட்டை விட்டு துரத்துறியோ இதே மாதிரி சீக்கிரமே நானும் உன்னை வீட்டை விட்டு துரத்துவேன். இது நான் போடுற சபதொண்டி. அக்கா அக்கா கடவுளே, என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிற? என் பெரிய பையன் புத்தி கெட்டு போய் தப்பு மேல தப்பு பண்றான். என் 2வது மருமக குழந்தை விஷயத்துல என்னை ஏமாத்திட்டு போறா. கடைசி பையன் தொழிலாளியா இருந்து கஷ்டப்படுறான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? அத்தை கடவுளுக்கு இப்போ நம்ம குடும்பத்து மேல ஏதோ கோவம். அதான் வரிசையா பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சீக்கிரம் அவர் மனசு மாறி நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்வாரு. அப்ப நாம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருப்போம் பாருங்க. உண்மை சொல்லுங்க, நீங்க கர்ப்பமா இல்லதானே? அது வந்து இனிமே இந்த வீட்ல உனக்கு இடமே இல்லடி. மரியாதையா வெளியே போயிடு. இந்தாங்க. ஐஸ்வர்யா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பங்களா மாதிரி இருக்கிற வீட்டை விட்டுட்டு இப்படி பார்க்ல வந்து உட்கார்ந்துருக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தீபா தான். அவதான் நீ கர்ப்பமா இல்லங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அத்தை கிட்ட போட்டு கொடுத்து உன்னை வீட்டை விட்டே அனுப்பிட்டா. இதுக்கு அந்த மைத்திலியும் மீனாட்சி வேற உடந்தையா இருக்காளுங்க. அந்த தீபாவை பத்தி நினைச்சாலே கோபம் தலைக்கு ஏறுது. பாக்க அப்பாவி மாதிரி இருந்துட்டு எனக்கே தெரியாம என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிளட் டெஸ்ட் எடுத்து நான் கர்ப்பமா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாலே. அவளை கிராமத்துக்காரின்னு நினைச்சு சாதாரணமா எடை போட்டுட்டேன். ஆனா படிச்ச நமக்கே தண்ணி காட்டுறா. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ண போற? என்னை எப்படி வீட்டை விட்டு துரத்தி நடு ரோட்டுக்கு கொண்டு வந்தாலோ அதே மாதிரி அவளையும் நான் வீட்டை விட்டு துரத்தி நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தாம விட மாட்டேன். அது அந்த வீட்ல நீ மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்த. இப்போ நீயும் வெளியே வந்துட்ட. இப்ப நான் தனியா இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து என்னை என்ன பண்ணுவாங்கன்னு பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. தைரியமா இரு. நீ ஒருத்தி அங்க இருக்கிறதும் நல்லதுதான். அப்பதான் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்த முடியும்.
நீ இனிமே அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது தான் என் திட்டமே. உனக்கே நான் ஸ்பை வேலை பார்க்கணுமா? என்ன ரியா ஏதோ யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, உன் ஹஸ்பண்ட் கிட்ட என் ஹஸ்பண்ட பேச சொல்லி சீக்கிரமா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். சரி, இப்படி இங்கே இன்னும் எவ்வளவு நேரம் இருக்க போற? தங்க ஏதாவது இடம் இருக்கா? அசோக் நகர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவ வீட்ல தான் தங்கலான் இருக்கேன். அருண் அத்தை 2 பேரும் என் மேல கோவமா இருக்காங்க. கொஞ்ச நாள் போனா அந்த கோவம் தனியும். அப்ப அவங்க கால்ல கையில விழுந்தாவது மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள வந்துருவேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் அந்த வீட்டுக்குள்ள வரப்ப அந்த தீபா அங்க இருக்க மாட்டா. அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு தான் அங்க வருவேன். நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் என்னன்னு நீங்க உடனே பார்த்து சொல்லுங்க. ஓகே மேடம், இப்பவே பார்த்து சொல்றேன் மேடம். ஏய், உன்னை யார் கம்பெனிக்குள்ள விட்டது? முதல்ல வெளியே போ. சார், மேடம் கிட்ட 5 நிமிஷம் நான் பேசணும். நீ மேடத்துக்கிட்ட கம்முனு பேச என்ன இருக்கு? சார், நான் உன்கிட்ட பேச வரல, உன் வேலையை பாரு. என்ன பேச வேண்டியிருக்கு உனக்கு? என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு என் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டல. அவனை பிடிக்கடா, பிடிச்சு வெளியே தள்ளுங்கடா. ஐயோ, blood. இல்ல இல்ல இல்ல, வேணாம் மேம், சின்ன blood காயம் வருது. கட்டு போட்டாதான் blood நிக்கும். யாரு மேம் அவன்? அவன் ஏன் உங்களை வெட்ட வந்தான்? தம்பி, அவன் பேரு துரை. இங்கதான் வேலை பார்த்தான். ஒரு தடவை இவன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக மேடம் அவனை அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. அதான் மனசுல வச்சுக்கிட்டு தான் மேடத்தை இப்ப கொல்ல வந்திருக்கிறான். இவனை சும்மா விடக்கூடாது, இப்பவே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். ஆமா ஆமா, மேடத்தை கொல்ல வந்தவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். உன்னை சும்மாவே விடக்கூடாது. அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே. அவனை பனிஷ் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? பின்ன இவனை என்ன பண்றது? மேம், தப்பு பண்ணதுக்காக தான் அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்களை வெட்ட வந்திருக்கான். திரும்பவும் போலீஸ் கேஸ்னு போனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இவனை நம்பி ஃபேமிலி வேற இருக்குன்றான். போய் தொலையிட்டு விட்டுருங்க. அதுக்காக இவனை மன்னிச்சு விட சொல்றியா? ஆமா மேம், அவனை மன்னிச்சு பாருங்க. அவன் திருந்துறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. மேம், இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம கம்பெனிக்கும் நல்லது. ஏய், என் கண் முன்னாடி நிக்காத. ஜஸ்ட் டேக் ஹிம் அவுட். இழுத்துட்டு போங்கயா, இழுத்துட்டு போங்க அவனை. வெளியே போ. blood இன்னும் நிக்கல பாருங்க. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போகுது. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன காயம் தான் மேம், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, ஆ, உன்னை என்னவோ நினைச்சேன். நீ பெரிய ஆளுதான். ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த அம்மா ஒரு லேடி ஹிட்லர். அவ்வளவு சீக்கிரம் யாரும் கிட்ட நெருக்க முடியாது. நீ என்னடானா வந்த 2 நாள்லயே அந்த அம்மா மனசுல இடம் பிடிச்சிட்ட. எப்படின்னு சொல்றீங்க? பின்ன உனக்கு அடிபட்டதும் அந்த அம்மா தாக்கரிச்சு எடுத்து கையில கட்டி விடுவாங்களா? இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு தம்பி. அண்ணே, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு?
அவங்க கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தினால அவங்க ஒரு மனிதாபிமானத்துல என் கையில கட்டு போட்டு போறாங்க. இருந்தாலும் மேடத்தை காப்பாத்துறேன்னு தொட்டு பார்த்துட்டல்ல. இது வரைக்கும் அவங்களுடைய நிழல கூட யாரும் தொட்டதில்ல. தம்பி உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது. அண்ணே வேணும்லாம் செய்யலண்ணே, தற்செயலா நடந்துருச்சு. உடனே இதுக்கு போய் கண்ணு காது மூக்கு வச்சு பேசாதீங்க. இல்ல தம்பி, நீ அவங்கள தொடறதுக்காகவே காப்பாத்தின மாதிரி இல்ல தெரியுது. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. இதுக்கு மேல என்னத்த பேசிக்கிட்டு. பாத்தியா, எவ்வளவுதான் லேட் ஆனாலும் உண்மைதான் ஜெயிக்குங்கிறது ஐஸ்வர்யா விஷயத்துல நிரூபணம் ஆயிடுச்சு. உன் விஷயத்திலயும் அதான் நடக்கும். நீ ஒரு பச்சை துரோகி. அத புரிஞ்சுக்காம ஐஸ்வர்யா உன் கூட சேர்ந்து எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டா. கடைசியில என்ன ஆச்சு? உன் கூட சேர்ந்த பாவத்துக்காக ஐஸ்வர்யா வீட்டை விட்டே வெளியே போயிட்டா. காத்துட்டே இரு, இதே நிலைமைதான் உனக்கு வரப்போகுது. ஏய், ஏன் மேல இருக்கிற கடுப்புல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. ஐஸ்வர்யாவுக்கு வந்த நிலைமை எனக்கு எப்படி வரும்? நான் என்ன இல்லாத புள்ளைய வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன்னு பொய் சொல்லிட்டு அலையறேன்னு நினைச்சியா? அப்படி ஒரு பொய்ய நீ சொல்லியிருந்தா கூட உன் மேல எனக்கு இவ்ளோ ஆத்திரம் வந்திருக்காது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனந்த் மேல ரொம்ப ஆசைப்பட்டுட்டா அத்தை இந்த ரியா. அதுக்காக இல்லாத புள்ளைய வயித்துல சுமக்கிறேன்னு சொல்லி ஆனந்த புருஷனா அடைய ஆசைப்படுறா. பரவாயில்ல அத்தை, என்னோட சேர்ந்து ஆனந்துக்கு இவளும் பொண்டாட்டி இருந்துட்டு போட்டோன்னு இவளையும் உங்க மருமகளை ஏத்துக்கோங்கன்னு நான் அத்தை கிட்ட சொல்லிருப்பேன். ஆனா நீ பண்ண காரியம் என்ன? ஊரறிய உலகாரிய ஆனந்த் கட்டின தாலிய சுமந்துட்டு இருக்கிற என்னோட மனச பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம அவரை கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்து நான் தான் ஆனந்தோட பொண்டாட்டின்னு சொல்லி மனசறிஞ்சு எனக்கு துரோகம் பண்ணிருக்கேன். அத நிரூபிச்சு காட்டுவேன்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டுருக்க. இதுக்கப்புறம் எப்படி என்னால உன்னை இந்த வீட்டுல விட்டு வைக்க முடியும்? அதுக்கு நான் ஒன்னும் உன்ன மாதிரி மான மரியாதை இல்லாத ஊர் உறவு இல்லாத புறம்போக்கு இல்ல. மானரோஷ மரியாதைய என் உசுரை விட பெருசா நினைக்கிறவன். ஆனந்த வேண்டான்னு சொல்லி நீ அவன் கட்டின தாலிய தூக்கி வீசினப்பவே நான் பார்த்தேன்டி உன்னோட மானம் ரோஷம் மரியாதையெல்லாம். நிஜமாவே நீ ஒரு மானஸ்தியா இருந்தா அந்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு ஆனந்தையும் மறந்துட்டு தொலைஞ்சு போயிருக்கணும். கொல்லப்புறத்துல இருக்கிற அவுட் ஹவுஸ்ல இருந்துகிட்டு நீ வேண்டான்னு சொன்ன ஆனந்த அடையறதுக்காக தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இப்ப சொல்றேன் கேளு, நீ எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்தாலும் ஐஸ்வர்யாவை துரத்துன மாதிரி என்னை இந்த வீட்டை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. நானும் இப்ப சொல்றேன்டி, மறுபடியும் ஆனந்த் அடையறது என்னோட நோக்கம் இல்ல. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி என் அத்தையையும் என் அத்தையோட சொத்தையும் உன்கிட்ட இருந்து காப்பாத்துறது தான் என்னோட நோக்கம். அத பத்தி கவலைப்பட உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அத பத்தி கவலைப்பட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ஏன்னா நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. ஏய், இன்னொரு தடவை இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஒரு தடவை என்ன 1000 தடவை சொல்லுவேன். என்னடி பண்ண முடியும் உன்னால? அத்தை பிடிச்சு தள்ளி விட்டப்பவே உன் கையை துண்டு துண்டா வெட்டியிருந்தா இப்போ உனக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்காது. உன்னை என்ன பண்ற பாரு. விடு விடு மைத்திலி, விடு. விடுங்க. இந்த புறம்போக்கிட்ட எதுக்காக இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. நீங்க விடு மைத்திலி, என்ன தடுக்காத. அவள நானன் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். வாங்க வாங்கன்றல. ஏங்க, என்னாச்சுங்க? கையில கட்டு போட்டிருக்கீங்க, ரத்த காயமா இருக்கு.
ஃபேக்டரியில எதுவும் அடிபட்டுருச்சா? இல்லைங்க, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான். அதாங்க எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லுங்களேன். அது நீங்க எதுக்குங்க தேவையில்லாம ரம்யாவை போய் காப்பாத்துனீங்க? ஏங்க, நான் வேலை செய்யற கம்பெனியோட முதலாளிங்க அவங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் எப்படிங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? காப்பாத்துறது தானேங்க சரியா இருக்கும். அந்த லேடி ஊர் முழுக்க எதிரிங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கா. அவ்வளோ பேர்கிட்ட இருந்து உங்களால அவளை காப்பாத்த முடியுமா? ஏங்க, என் கண்ணு முன்னாடி ஒருத்தருக்கு பிரச்சனை, எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சரி, இதுக்கு போய் நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? சரி, காப்பாத்தினப்போ அடிபட்டுச்சு, அதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க கட்டு போட்டிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு கர்ச்சீஃப்ல கட்டி வச்சிருக்கீங்க. இது யாரோட கர்ச்சீஃப்? இது ரம்யாவோட கர்ச்சீஃப் தான்.